எல்லோருக்கும் வணக்கம். இன்னியோட வீடியோல 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்டுக்கு எத்தனை ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அடுத்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர் ட்ரெண்ட் எப்படி வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி நான் என்ன ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் நான் டிஃப்ரெண்டா ட்ரேட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போது எனக்கு ஒரு 1000 rupees ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா அன்னியோட ட்ரேடு அந்த என்ட்ரியோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட நான் முடிச்சுக்குவேன். சப்போஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரில எனக்கு லாஸ் வருது அப்படின்னா செகண்ட் என்ட்ரில போயிட்டு அதை ரெக்கவர் பண்ண முடியுதா, ஜீரோ பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். சப்போஸ் செகண்ட் என்ட்ரிலும் வரல அப்படின்னாக்கா தேர்ட் என்ட்ரிலயாச்சும் போயிட்டு அதை ஜீரோ பண்ணுவேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா தான் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 5 minutes கேண்டில் ஆகட்டும் 15 minutes கேண்டில் ஆகட்டும் எங்கெங்க எனக்கு பை ட்ரெண்ட் வருதோ அங்கெல்லாம் நான் பை போயிருக்கேன். அதே போல எங்கெங்க செல் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் செல் போயிருக்கேன். ஸோ எத்தனை என்ட்ரி கிடைக்குதோ அத்தனை என்ட்ருமே கூடவே போயிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 11 மணிக்குள்ளதான், அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ணல. இந்த 11 மணிக்குள்ள எனக்கு எத்தனை என்ட்ரி கிடைச்சிருக்கு, அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றத தெளிவா பார்க்கலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்டுக்கு இன்னைக்கு டோட்டலா நான் 7 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். எஸ்பிஐ, இன்ஃபி, டாடா மோட்டார், விப்ரோ, இண்டல்கோ, அல்ட்ரா சிமெண்ட், ஐடிசி இந்த 7 ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 7 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக் எனக்கு கிடைச்சிருக்கு, எத்தனை ஸ்டாக்ல ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த 7 ஸ்டாக்ல இன்னைக்கு 7 ஸ்டாக்குமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டோட்டல் ப்ராஃபிட் லாஸ் போது 3 ஸ்டாக்ல லாஸ் புக் ஆயிருக்கு, 4 ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. டோட்டல் எம்டிஎம்ன்றது பார்த்தீங்கன்னா 835 ரூபா, 1% கிட்ட இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. டே லோ வரக்கூடிய கேண்டில் கிரீனா வந்தது அப்படின்னா பை போக போறோம். அதே போல டே ஹையில வரக்கூடிய கேண்டில் ரெட்ல வந்தது அப்படின்னா செல் போக போறோம். அதே போல டபுள் கலர் கேண்டில், அதாவது 2 கிரீன் கலர் சேமா வந்தது அப்படின்னா அங்க பை போகலாம். 2 ரெட் கலர் கேண்டில் சேமா வந்தது அப்படின்னா அங்க செல் போகலாம். அடுத்து ஒரு கேண்டிலோட ஹையில க்ளோஸ் ஆகுது அடுத்த கேண்டில் அப்படின்னா அங்க பை போக போறோம். ஒரு கேண்டிலோட லோக்கு கீழே க்ளோஸ் ஆகுது அடுத்த கேண்டில் அப்படின்னா அதுல நம்ம செல் போக போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி கூட இன்னும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் ஆட் பண்ணி எங்கெங்க பை ட்ரெண்ட் வருதோ அங்கெல்லாம் நான் பை போயிருக்கேன். அதே போல எங்கெங்க செல் ட்ரெண்ட் வந்திருக்கோ அங்கெல்லாம் செல் போயிருக்கேன். இதுக்கு ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரெண்டுமே வச்சுதான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதே போல டைமிங்ல பார்க்கும்போது 5 minutes கேண்டில் அதே போல 15 minutes கேண்டில் 2 டைமிங்லயும் நான் இன்னைக்கு என்டர் ஆயிருக்கேன். அப்படி எல்லா வித என்ட்ரிலையும் நான் என்டர் ஆகும்போது என்ன மாதிரியான ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்ல பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 minutes கேண்டில் சார்ட். ஃபர்ஸ்ட் 3 கேண்டில்ல நமக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்கல. 4வது கேண்டில்ல தான் பாத்தீங்கன்னா 3வது கேண்டிலோட லோக்கு கீழே 4வது கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுனால இங்க நான் புட் ஆப்ஷன் போறேன். அதே போல நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இந்த முன் கேண்டிலோட ஹைக்கு மேல க்ளோஸ் ஆகிறதுனால இங்க கால் ஆப்ஷன் போறேன். இது பேங்க் நிஃப்டியோட 15 minutes கேண்டில் சார்ட். ஃபர்ஸ்ட் கேண்டில் நியூட்ரல், செகண்ட் கேண்டில் வந்து டே லோ வரக்கூடிய கேண்டில் வந்து கிரீன்ல வரதுனால இங்க கால் ஆப்ஷன் போயாச்சு. அதுக்கு அடுத்த கேண்டிலும் பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் கேண்டிலோட ஹைக்கு மேல க்ளோஸ் ஆகிறதுனால இங்க ஒரு கால் ஆப்ஷன் போயாச்சு. அது மட்டும் இல்லாம டபுள் கலர் கேண்டில் 2 கிரீன் கேண்டில் வர்றதுனால இங்க ஒரு கால் ஆப்ஷன் போயாச்சு. ஸோ இது போல பாத்தீங்கன்னாக்கா எங்கெங்க எனக்கு ட்ரெண்ட், அதாவது எங்கெங்க எனக்கு என்ட்ரி கிடைக்குதோ அங்க எல்லாமே என்ட்ரி ஆயிருக்கேன். டோட்டலா இன்னைக்கு என்னென்ன ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்றத அக்கௌண்ட்ல பார்க்கலாம். டோட்டலா இன்னைக்கு 8 என்ட்ரி வந்திருக்கு. எனக்கு 8 என்ட்ரி எடுத்திருக்கேன். 8ல 7 கால் ஆப்ஷன், ஒரே ஒரு புட் ஆப்ஷன், இதுல ஒரு நிப்டி ஆப்ஷனும் எடுத்திருக்கேன். இன்னைக்கு எடுத்த 8 ஆப்ஷன்ல 3ல வந்து லாஸ்ட்ல புக் ஆயிருக்கு. டோட்டலா 5ல ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 3361 ரூபாய் 25 காசு இன்னைக்கு ப்ராஃபிட் வருது. ஆக்சுவலா எல்லா நாளுமே பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் ட்ரேடிங்க எவ்வளவு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணிடுவேன். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ட்ரெண்டா இருந்தாலும் சரி, நம்மோட பிளான், அதாவது ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருந்தாலும் நம்மோட எக்ஸிகியூட்டிவ் பிளான்ன்றது கரெக்டா இருந்தது அப்படின்னா நம்மளால எதுலையுமே ப்ராஃபிட் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜில ஒரு சில இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த என்ட்ரியை அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். எல்லா இடத்துலயும் இந்த என்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில என்ட்ரி எல்லாம் நான் எங்கெங்க அவாய்ட் பண்றேன் அப்படின்றத என்னோட ட்ரேடிங்க, என்னோட வீடியோவை ரெகுலரா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஓகே, நாளையோட வீடியோல பார்க்கலாம். பாய்.